ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனேயும் சரி, வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கப்பவேவும் சரி, உங்கள் மனசு அப்படியே சாந்தமாயிடுங்க. ஏதோ ஒரு சந்தோஷமான உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி தாங்க நானும் ஃபீல் பண்ணேன். நான் எங்கே போயிருந்தேன் தெரியுமா? கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன். இந்த கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த கோவில் பைரவர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ரூட், இது எல்லாத்தையும் நான் வீடியோவினுடைய எண்டில் சொல்கிறேன். கொஞ்சம் ரூட் கடினமாக இருக்குது, அதனால் ரூட்டை பற்றின எல்லா விவரத்தையும் வீடியோனுடைய எண்டில் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறப்ப ஈஸியாக கோவிலுக்கு போய் சேர முடியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நேத்திக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் எடுத்த இந்த வீடியோ. காலையில் 10 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனோங்க. மாங்காடில் இருந்து கிளம்பணும். கோவிலுக்கு போகிறப்ப கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுச்சு. இன்பிட்வீன் நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம், அதாவது டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். நானும் அவரும் போகிற வழியில் டீ குடித்தோங்க. அதுக்கப்புறம் வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டலை, ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு தாங்க போகணும். இப்போ நான் ஆர்ச் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆர்ச்சை ரீச் பண்ணிட்டோம்னாலுமே அங்கேருந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார கோவிலுக்கு போயிடலாம். இப்போ கோவிலாண்ட வந்தாச்சு. வெளியில் உள்ளே போகலை, வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்கள். வெளியவே பார்த்திங்கன்னா 2 பிரம்மாண்டமான சிலைகள் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அயக்ரீவஸ் சிலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா அழகான பசுவும் அது கூடவே கன்றுக்குட்டியும். அதை பார்க்குறப்பவே மனசு அமைதியாகிடுதுங்க. கோவிலுக்கு வெளியே மற்ற இடங்களையும் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய இடமா இருக்குது. வண்டிகள் நிறுத்துறதுக்கு தேவையான எல்லா இடவசதியும் இருக்குங்க. 2 வீலர், 4 வீலர், பஸ்ஸு, வேன், இப்படி எல்லாமே நிப்பாட்டுற மாதிரி விசாலமான பகுதியாக தான் இருக்குது. நேற்றைக்கு நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தப்போ கூட நிறைய டூரிஸ்ட் பஸ் அங்கே நிப்பாட்டி இருந்தாங்க. அதில் நிறைய மக்களும் கோவிலுக்குள்ளே போய் பார்த்து சாமியை தரிசனம் செஞ்சாங்க. கோவிலுக்கு வெளியில் ஒரே ஒரு கடை மட்டும்தாங்க இருந்தது, டீ கடை மாதிரி இருந்தது. மற்றபடி நிறைய கடைகள் எல்லாம் இல்லை. இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். கோவில் என்ட்ரன்ஸில் காலடி எடுத்து வச்ச உடனே சாமி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருந்தேங்க. சாமி பாட்டை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்தியில் மூழ்கி போயிடுறோம். நாங்களும் அப்படி தான். நேத்திக்கு கோவிலுக்கு போயிருந்தப்ப நிறைய சாமி பாட்டுகள் போட்டிருந்தாங்க. அதை கேட்குறப்பவே நமக்கு மற்ற எல்லா விஷயமும் மறந்து கோவிலுக்குள்ளே இருக்கிறோம், பக்தியை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாயிடுது. கோவிலுக்குள்ளேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் லைன் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. அதாவது மூலவர் அறைக்கு போகக்கூடிய லைன் ஸ்டார்ட் ஆகிடுது. நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இப்போ கொடிமரத்தை பார்த்துக்குங்க, தொட்டு கும்பிட்டுக்குங்க. யாரெல்லாம் நேரில் வர முடியலையோ அவங்க இந்த வீடியோ மூலமாக கோவிலை நல்லா பார்த்து மன அமைதியாகுங்க. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த லைன் போகிற இடம் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் அறைக்கு தாங்க போய் முடியுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மூலவர் அறைக்கு போகக்கூடிய வழி பார்த்திங்கன்னா உயரமான படிக்கட்கள், எல்லாமே பளிங்குனால ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப உயரமான படிக்கட்கள். அது உள்ளே போனோன்னா ஒரு உலகமே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி அமைப்பு. அதுக்குள்ளே சாமி சிலை வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்குள்ளே போகிறப்ப நம்ம என்னமோ விண்ணுலகத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வந்த பிறகு அந்த மெயின் சாமி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள சுற்றி நிறைய சின்ன சின்ன சிலைகள், அதுக்கு கோவில், அந்த மாதிரி அமைப்பு தாங்க. ரொம்பவே அமைதியாக இருந்தது கோவில். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டோம். எனக்கு என்னமோ அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க அந்த கோவிலுக்கு போகிறப்ப. வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியல. ஆனால் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிதுன்னு தான் சொல்லணுமே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இடம் திருவோடு இருக்கக்கூடிய மரம்ங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல. அந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பச்சை கலரில் இருந்தது.
பக்கத்துலேயே ஒரு பசுனுடைய சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஹனுமன் கோவிலுங்க. இந்த ஹனுமன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அப்படியே க்ரீன் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. கோவிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தில் முழுக்க முழுக்க பச்சை கலராகவே இருந்ததுங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நமக்கு புது விதமான அனுபவத்தை ஏற்படுத்துதுங்க. ஹனுமர்கிட்ட என்னுடைய அப்ளிகேஷனை கொடுத்தாச்சுங்க. அப்ளிகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதாங்க வேண்டுதல். ஹனுமரே, நீ உடலாலும் மனதாலும் எவ்வளோ வலிமையானவர், அந்த வலிமையை எங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அங்கே இருந்து வெளியில் வந்தாச்சுங்க. வந்ததும் அடுத்ததாக நான் பார்த்து பிரமிச்சது அங்கே இருந்த ஒரு பெரிய மரம்ங்க. அரச மரம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருந்தது. கீழே நிறைய வாசகம்லாம் வச்சுருந்தாங்கங்க. ஒன்றுத்தியாக படித்து பார்த்தேன். அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு பொறுமையாக எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தோங்க. மூலவர் சாமியை சுற்றி நிறைய சாமிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பொறுமையாக எல்லா சாமிகளையும் வணங்கிட்டு வாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. எந்த சாமியை பார்த்துட்டு எந்த சாமியை பார்க்கணும் அப்படின்ற வழிமுறைகள் எல்லாம் தெரியல. ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சுற்றி எல்லா கடவுளையும் முடிஞ்ச அளவுக்கு வழிபட்டோங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த கோவில் பிடிச்சிருந்தது. மறக்காமல் உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக ஆகிடுது தான் சொல்லணுமே. நான் வந்து பார்த்திங்கன்னா அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், நானும் அவரும் கோவிலை சுற்றி வரோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது என்ட்ரன்ஸு எது வெளியில் போகிற வழி அப்படின்றதுல குழப்பமாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் இல்லைங்களா, அதனால் எங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடையாது. பட் அங்கே இருந்தவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வழியாக தான் போகணும், இப்படி தான் வெளியில் வரணும், இந்த சாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு வழியாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவானோம். நீங்களும் முதல் முறையாக போனீங்கன்னா கண்டிப்பாக குழப்பமாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையில் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. கோவிலை தெரிஞ்சு சுற்றி வந்தாலும் தெரியாமல் சுற்றி வந்தாலும் எத்தனை டைம் சுற்றணுன்னாலும் புண்ணியம் தானங்க. அதனால் எங்களுக்கு சுற்றி பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது. கடைசியாக எல்லா சாமியையும் பார்த்து முடித்த பிறகு ஒரு முறை இல்லைங்க, 2-3 முறை சுற்றி பார்த்த பிறகு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோங்க. ரொம்பவே மன மகிழ்ச்சியாக மன அமைதியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்ட்டு தான் சொல்லணுமே. 20 நிமிஷம் உட்கார்ந்துருந்துட்டு சரி போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி இருங்க, இவ்வளோ தூரம் வந்தோம், இங்கே நிறைய கடைகள் இருக்குது இல்லைங்களா, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனேன். கோவிலுக்குள்ளரவே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அங்கே சாமி சிலைகள், சாமிக்கு தேவையான பொருட்கள், சுவாமி பிரசாதம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி பிரசாதம் வாங்கினேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முறுக்கு ஒரு பேக்கெட், ஓட்டை வடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கினேன். ரெண்டுமே 50 + 50 100 ருபீஸ் ஆச்சு. பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிடலாம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே 20 நிமிஷம் உட்காந்துட்டோம் இல்லைங்களா, அதனால் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். இப்போ நான் வெளியில் வரக்கூடிய வழியை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அவர் உள்ளே நுழையிறார் பாருங்கள், அதுதான் இது. உள்ளே போயிட்டு அடுத்த வழி பார்த்திங்கன்னா வெளியில் வரக்கூடிய வழி தான். உள்ளே போனால் பெரிய ஆச்சரியமுங்க. பெரிய விசாலமான அறையாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தியான அறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தியான அறை எங்களை ரொம்பவே கவர்ந்தது அப்படின்ட்டு தான் சொல்லணும். முதல்ல சாமியை 2 பேரும் வழிபட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அறையை சுற்றி பார்த்தோங்க. காரணம் பார்த்திங்கன்னா அந்த அறையில் சுவர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 3D எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருந்ததா, அதனால் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். காற்று வசதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
கம்மியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இதுக்கு அடுத்ததாக வெளியே வரக்கூடிய வழி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோவிலேருந்து வெளியில் வர மாதிரியான ஒரு வழி தான். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உள்ளே. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். 2 படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று உள்ளே வர்றதுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்க. தியான அறையில் இருந்து வெளியில் வந்தாச்சு. முதல்ல அவர் வந்தார், பின்னாடியே பார்த்திங்கன்னா நானும் வந்தாச்சு. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக கோவிலை சுற்றி பார்த்தாச்சு, நல்லா சாமியை கும்பிட்டாச்சு. அடுத்ததாக வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு ஆசைக்கு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த ரூட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சைட்லலாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மரந்தாங்க. காடுன்னு தான் சொல்லணுமே, அப்படி தான் இருக்குது. மலைக்கு அடியில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் எங்கே தெரியுமாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஆர்ச்சு காமிச்சேன் இல்லைங்களா. நான் முதல்ல போகிறப்ப இந்த ஆர்ச் தான் மெயின், இதுலேருந்து 10 நிமிஷத்தில் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. அந்த ஆர்ச்சுக்கிட்ட தான் உட்காந்துருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்கங்க. அதில் தான் இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு உட்காந்துருந்தேன். நல்ல காத்தோட்டமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. இப்போ உங்களுக்கு நான் ரூட் சொல்கிறேன். இப்போ சென்னையில் இருந்து இந்த பைரவர் கோயிலுக்கு வரணுன்னா எப்படி தெரியுமாங்க வரணும். சென்னை டு திருச்சி ஹைவே இருக்குது இல்லைங்களா, NH-வே. அதில் செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணிக்கோங்க. அதாவது மகேந்திரா வேர்ல்டு சிட்டி அந்த கட்டு எடுத்துக்கோங்க. அது லெஃப்ட்டு. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போங்க. உள்ளே போனீங்கன்னா நிறைய இன்ஃபோசிஸ் கம்பெனிலாம் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கேயே பெட்ரோல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ளே போக போக எந்த கடைகளுமே இருக்காது. அதனால் பெட்ரோல் ஏதாவது வேணும்னாலும், ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் அங்கேயே வாங்கிக்கிங்க. ஸ்நாக்ஸு, பால், அப்படி இல்லைன்னா சாப்பாடு, இது எல்லாமே வீட்டில் இருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கோவில்கிட்ட போனீங்கன்னா வெறும் காடு மாதிரி தான் இருக்குது. இப்போ மகேந்திரா சிட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கிராமம் மாதிரி வருது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் வந்து வந்துடுதுங்க. இந்த ஆர்ச்சில் இருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க நம்ம கோவிலை ரீச் பண்ணிடலாம்.